எஸ்சி கேட்டகரிக்காக 65 வேக்கன்சிஸ் எஸ்பிஐ கிளர்க்லேருந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதனால் காமனாக வரக்கூடிய ரெக்ரூட்மெண்ட்டில் வேக்கன்சிஸ் குறையுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக குறையாத ஆஸ்பிரண்ட்ஸ். இதுவே வந்து பேக்லாக் வேக்கன்சிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுலேயே இன்னும் சில கான்ட்ரவர்சிஸ்லாம் இருக்குது. ஏன்னா நமக்கு ஒரு ஆர்டிஐ கிடைச்சிருந்து அதில் ஒரு ஓபிசியில் 35, அன்ரிசர்வ்டில் 49, எஸ்சியில் உங்களுக்கு வந்து 18, இடபிள்யூஎஸும் எஸ்டியும் ஈச் 2, மொத்தம் 106 வேக்கன்சிஸ் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் அன்ரிப்போர்ட்டட் வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு ஆப்சண்ட் ஆகியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிஐ கிடச்சிருந்தது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எகைன் இன்னொரு வெயிட்டிங் லிஸ்ட் வருதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் இந்த 65 வேக்கன்சிஸ் அப்படிங்கிறது எஸ்சி கேட்டகரி தான். ஓபிசி ஆஸ்பிரண்ட் நான் வந்து என்னுடைய ஏஜ் இது அப்ளை பண்ணலாமான்னு ஒரு ஆஸ்பிரண்ட் டவுட் கேட்டிருந்தாங்க. அப்ளை பண்ண முடியாது. ஓகே, இந்த வீடியோவுடைய கோர் என்ன அப்படின்னா, இதனால் நமக்கு வரக்கூடிய வேக்கன்சிஸ் குறையுமா அப்படின்னா கண்டிப்பாக குறையாது. எப்படி இருந்தாலும் இது வெயிட்டிங் லிஸ்ட்டில் ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, இந்த பேக்லாக் வேக்கன்சின்றது வெயிட்டிங் லிஸ்ட்டில் ஜாயின் பண்ணாதது மட்டும் இல்லை, சில பேர் ஜாயின் பண்ணி உடனே இது பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, ரிசைன் பண்ணியிருப்பாங்க, அதுவும் அதில் ஆட் ஆகிரும். ஸோ இன்னும் இதை பற்றின ஃபுல் கிளாரிட்டி இல்லை. இப்போதைக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்கு. எஸ்சி கேண்டிடேட் மட்டும் அப்ளை பண்ணி எழுதலாம். காமன் ரெக்ரூட்மெண்ட் லேட்டாக வரும், அதுக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி எழுதலாம். வேறு ஸ்டேட்டில் அப்ளை பண்ணி எழுதலாமா சார் அப்படின்னா கண்டிப்பாக எழுதலாம், அந்த ஸ்டேட்டுடைய லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு வேறு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். லேட்டர் ஆஃப் த பார்ட்டில் வேறு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். எலிஜிபிளாக இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் கண்டிப்பாக அப்ளை பண்ணி எழுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து காம்படிஷன் உங்களுக்கு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா ஒரு சிங்கிள் கேட்டகரி தான் எழுதுறீங்க அப்படிங்கிற போது 65 வேக்கன்சிஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமான வேக்கன்சிஸாக கன்சிடர் பண்ணிப்போம். ஓகேங்களா, ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியர் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கான வீடியோஸை நம்ம ஆப்லையும் ப்ரொவைட் பண்ணுவோம். மெயின்ஸ் ஆஸ்பிரண்ட் இருந்தால் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி ஆப். தேங்க்யூ.